மேடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நாளுக்கு நாள். இது வந்து நடுத்தர மக்களை எந்த மாதிரியெல்லாம் பாதிக்குது? நடுத்தர மக்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஜாஸ்தி அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த காலத்தில் எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சம்பளத்தில் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது. மினிமம் சேலரியே இப்போ 10லேருந்து 15 ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி விலைவாசி உயரும்போது இது சம்பளம் உயரும். ஸோ இது வந்து தவிர்க்க முடியாது தான். ஆனால் இது வந்து தங்கம் வந்து அபரீதமான உயர்வு. இது வந்து ரொம்ப அநியாயமான உயர்வுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. அரசாங்கத்தினால இதை ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஐ மீன் கவர்மெண்ட், இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் முடிவு எடுக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்னால கோல்டு வச்சு எதுவும் பண்ண முடியாது. பண்ணுறேன்னு சொன்னாலும் சும்மா அது ஒரு ஃபூலிஷ்னஸ்ஸாக வேணால் இருக்கலாமே தவிர தே ஆக்சுவலி கான்ட் டூ எனி திங். சில்வரில் நம்ம வாங்குற ரேட்டுக்கு அது ரேட் ஏறிட்டே தான் போகுது. பட் திரும்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா அதே ரேட்டுக்கு அந்த சில்வர் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கோல்டை வந்து இன்னைக்கு நான் 5000 எடுக்கிறேன், நாளைக்கு வந்து அது 7000 ரூபாய் போகுதுன்னா அந்த 7000 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க. சில்வர் அது மாதிரி கிடையாது. நான் ஒரு 3000க்கு இப்போ சில்வர் வாங்குறேன்னா நான் ஒரு 2 months கழிச்சு நான் சில்வர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கூட எனக்கு 2000க்குள்ளே தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் பேங்க்ல போய் பிளச் பண்ணாலும் அன்னைக்கு ரேட்டுக்கு சில்வரை வந்து அப்படியெல்லாம் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. கோல்டு கொடுக்குற வேல்யூ வந்து சில்வருக்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஸோ பெட்டர் வந்து கோல்டு கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க. காரணம் கிட்டத்தட்ட 2020 வந்து கோல்டு விலை ஏறிட்டு தான் போகுது. அதுக்கப்புறம் குறையவே இல்லை. ஏன்னா நாங்களும் வாங்கிட்டு தான் இருக்கோம். சில சமயங்களில் அதை நம்ம தேவையான யூஸ் பேங்க்கில் அடகு வச்சு அந்த பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக மிடில் கிளாஸ்காரங்களால வாங்க முடியவே முடியாது இனிமேல் போகிற காலத்தில். என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். ஏறுறதுனால வாங்குறது நிறுத்தலைன்னு நினைக்கிறேன். கோல்டு ரேட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே இருக்கு. மெயினாக என்ன, இப்போ கல்யாணம் பண்ணுறவங்க, இந்த ஃபங்க்ஷனு அதுக்கெல்லாம் கோல்டு வாங்குறவங்க ரொம்ப கஷ்டம். தங்கம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு திருமணமே தடைப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ ப்ரைஸ் வந்து ஏறிட்டே தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு லாங் ரன்லன்னு பார்த்தா நம்ம கையில் இப்போ எப்படி கேஷ் இருந்தாலும் ஒரு செலவாகுது. இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5000 இருந்தது, இந்த இயர் எண்டுக்குள்ளே 15,000 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு அசட்டாக நம்மளால் ஒரு காமன் பீப்புளாக ஒரு லேண்ட்லலாம் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 grams 3 grams சேர்த்தா கூட அது அடுத்த வருஷம் டபுளாக ஆச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு அசட் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ப்ரெஷர் தான் அதிகமாகுது. இப்போ வந்து கோல்டு இவ்வளோ அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு அதை நோக்கி வந்து ஒரு அந்த பயணம் வந்து இன்னும் கடினமான ஒரு பயணமாக தான் இருக்கு. என்ன தானே ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் அளவுக்கு ஏன்னா கோல்டுன்றது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல். என்ன எக்கானமி இருக்கு, விலை ஜாஸ்தி ஆகுது அப்படின்றதுக்காக கோல்டு யூஸ் பண்ண முடியாத ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காலங்காலமா அது நம்மளோட லைஃப் ஸ்டைலோடயே இணைஞ்ச ஒரு விஷயம் வந்து தங்கம். கல்யாணமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கோல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது வந்து நடுத்தர மக்கள். அவங்களுடைய அன்றாட லைஃப்ல வந்து இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா இதுக்காக அவங்க கடன் வாங்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நடுத்தர மக்கள் வந்து மோஸ்ட்லி விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய இவ்வளோ பவுன் போடணும் அப்படின்றது வந்து அவங்க காலங்காலமா அவங்க ஃபேமிலியில ஒரு வழக்கமா இருக்குன்னா நிலத்தை வித்து கோல்டை வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலைமையில இருக்கு. ஒரு பவுன் ரேட்டு இன்னைக்கு 1,20,000 ரூபாய். கண்டிப்பாக யாருனாலையும் வாங்கி கொடுக்கவே முடியாது. இப்போ எதுக்கு அவ்வளோ தங்கம் வேணும்? முதல்ல நம்ம தங்கத்தை வாங்கணுன்ற அந்த இது இருக்கிறதுனால தான் விலை ஏறுது. டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட கவர்மெண்ட் வந்து அதுலயும் அவங்க சம்பாதிக்க பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம அன்றாட மக்கள் எவ்வளவோ நம்ம மாறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் போடுறோம்ல, எத்தனை பேர் வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த கோல்டு மேல இருக்கிற அந்த பிரியத்தை நம்ம குறைக்கணுங்கிற நான் இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்னதான் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி பணக்காரங்களா இருந்தா கூட இந்த குழந்தைங்களுக்கு அந்த தங்கத்து மேல இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா இது அவங்க கோல்டு மேல விரும்ப மாட்டாங்க. அதுக்கு நீங்க அமௌண்ட் வந்து எனக்கு டெபாசிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற அந்த நடுத்தர வயசு மக்கள் 40-50 இருக்கிறவங்க அந்த கோல்டு கண்டிப்பா வேணுங்கிற அந்த திங்கிங்கே மாத்தணும்ன்ற நான். டிமாண்ட் இருந்தா தானே உங்களுக்கு விலையேற்ற வரும். நான் வாங்குறத நிறுத்திட்டாக்கா விலை குறைஞ்சிடும். அவ்வளவுதான், எனக்கு தேவையே இல்லை, நீ எவ்வளவு வேணா விலை ஏத்துனா தாராளமா குறையும். ஸோ இது எல்லாமே மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். என்ன அப்படி வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம்? டெய்லி போட்டுட்டு போறது இல்லை, அது லாக்கர்ல தான் இருக்க போகுது. லாக்கருக்கு பணம் கட்டுறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வித்துடுறோம் நம்ம. ஸோ நம்மளுடைய அந்த டுவர்ட்ஸ் கோல்டு நமக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தை குறைச்சாலே இது வந்து குறைஞ்சிருங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இன்கேஸ் சப்போஸ் வசதியானவங்க இப்போ ஒரு 50,000 100,000 இருக்கப்பட்டவங்க 500,000 வாங்கி வச்சுட்டு திடீர்னு வந்து விலை மறுபடியும் இறங்கி ஒரு 50,000 40,000 வந்தால் நஷ்டம் ஆகுமே, அந்த மாதிரி ஆனால் எப்படி இருக்கும் மனம்? கண்டிப்பாக லாஸ் தான். ஏன்னா திரும்ப இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஏன்னா இது வரைக்கும் நான் ஆக்சுவலாக நான் பேங்க்கில் தான் வேலை பார்க்குறேன், எந்த பேங்க்னு சொல்லலை. எனக்கு என்னுடைய நாலேஜ் படி கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் 2020 26 வரைக்கும் நம்ம பார்க்குறதப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. எனக்குமே டவுன் ஆகவே இல்லை. 5000 வித்துச்சு, 6000 வித்துச்சு, 7000 வித்துச்சு. இப்போ வந்து இன்னைக்கு 13,000 சம்திங் ரூபாய், கிளியராக தெரியல, 14,000 ரூபாய் நெருக்கி வந்துருச்சு. அப்படிங்கும்போது 14,000 சில்லறை வந்துருச்சு. அப்படிங்கும்போது இனிமேல் இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதில் ஐ டோன்ட் திங்க் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஏன்னா சைனா மற்ற கண்ட்ரீஸ்லலாம் இப்போ கோல்டை தான் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. தட்ஸ் த ரீசன். அந்த ரீசனால் தான் அது இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ முன்னாடிலாம் டவுரி கொடுக்கணுங்கிறவங்க 40 சவரன் கொடுக்கறதுக்கு பதில் இப்போ ஒரு அட்லீஸ்ட் 10 சவரன் போதும். ஏன்னா அது ரேட் ஏறிடுச்சுல. 40ங்கிறது இப்போ 10 ஆயிருக்கே தவிர டவுரி கொடுக்காமலாம் இல்லை அதுக்குன்னு. இப்போ வந்து கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு டவுரியா வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து இந்த சொசைட்டி கட்டமைச்சிருக்காங்க. ஸோ வந்து அதை பீப்புள் தான் டிசைட் பண்ணணும். நம்ம பொண்ணுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்குறோமா இல்லை கோல்டு கொடுக்குறோமா அப்படின்ட்டு. எஜுகேஷன் வந்து ஈஸி இப்போ இருக்க கோல்டு ப்ரைஸுக்கு. ஸோ அது பீப்புள்கிட்ட விடுறதா நமக்கு நல்லது. இப்போ ப்ரைஸ் வந்து ஏறிட்டே தான் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு லாங் ரன்லன்னு பார்த்தா நம்ம கையில் இப்போ எப்படி கேஷ் இருந்தாலும் ஒரு செலவாகுது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5,000ல இருந்தது, இந்த இயர் எனக்குள்ள 15,000 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அசட்டாக நம்மளால ஒரு காமன் பீப்புளாக ஒரு லேண்ட்லலாம் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 grams 3 grams சேர்த்தா கூட அது அடுத்த வருஷம் டபுளா ஆச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு அசட் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி விலை ஏறுறதுனால இப்போ வருமானம் குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து இப்போ இது ஒரு எட்டாக்கனியாகி போச்சு கோல்டுங்கிறது. இப்போ இதை எப்படி சமாளிப்பாங்க? இனிமே கோல்டு வந்து எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷமாயிடுமா, இல்லை நார்மலாக வாங்குற மாதிரி திரும்ப விலை மாறுமா? விலை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. மேபி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் சேச்சுரேட் ஆச்சு அப்படின்னா ஒரே ரேஞ்சில் ஒரு 1 இயருக்கு தான் இருக்கும்னு பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா 2020ல் இல்லை 2020க்கு முன்னாடிலாம் அது 50,000க்குள்ளே தான் ஒரு பவுண்ட் இருந்துச்சு. இப்போ 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு தான் வந்து ஒரு ஹை ரேட்டுக்கு வந்துச்சு. அப்படி ஏறிச்சுனாலும் ஒரு வருஷத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ல இருக்கும். அதுக்கு மேலே திரும்ப ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் அந்தந்த டைமில் ஏதோ நம்மளால முடிஞ்சதுன்னா வாங்கலாம். முடியலன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிராம் இல்லை 1 கிராம் அது மாதிரி இது பண்ணலாம். இல்லை சிட் ஸ்கீம் மாதிரி ஜாயின் பண்ணிட்டு கூட நம்ம வாங்கி வைக்கலாம். அது வந்து ஃபியூச்சரில் ரொம்ப நம்மளுக்கு கிட்ட காசுலாம் கம்மியாக இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டைம் அப்போ தான் வாங்கணும்னு இல்லை, மாதம் மாதம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1/2 கிராம் ஆச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நிறைய வந்துருச்சு, டிஜிட்டல் கோல்டு அப்படி இப்படின்னு நிறைய வந்துருச்சு. நம்ம சிறுக சேர்த்தா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம மொத்தமாக வாங்குறத விட அப்பப்போ சிறுக சேர்த்தா அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்ட போனால் என்றைக்குமே வந்து நமக்கு வீணாகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன்று அவங்க தங்கம் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நிலங்கள் வாங்கி போடலாம். ஃப்ளாட்ஸோ இல்லை கட்டின வீடுகளோ வாங்கி போட்டாங்கன்னா வருங்காலத்தில் அவங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இப்போ தங்கம் மிடில் கிளாஸ் பண்ணனாலும் வாங்கவே முடியாது. ஏறிட்டே தான் போகும்னு தான் சொல்கிறாங்களே தவிர இது இறங்குன்ற நம்பிக்கைலாம் யாருக்கும் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா பேங்க்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளெட்ஜ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக அமௌண்ட் கொடுங்க, ரொம்ப கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு ஒரு டவுட் ஏற்படுத்துது. இன்கேஸ் ஒருவேளை ஃப்யூச்சரில் ஏதாவது கம்மி ஆகுமா, அவங்க பேங்க் சைடில் ஏதாவது பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. அதை வச்சு உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு? ஐ டோன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஹஸ் ஒன்லி பீன் இன்க்ரீஸிங். அது டிக்ரீஸ் ஆகும்னு இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஸ்டிக்காக ஐ டோன்ட் திங்க் இட் ஹஸ் நெவர் டிக்ரீஸ். நீங்கள் கோல்டோட ரேட்ஸ் எடுத்து பார்த்தாலே. ஸோ ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி ஆகுன்ற இதெல்லாம் இல்லை. இன்க்ரீஸ் வேணால் ஆகும், லைட்டாக வேணால் குறையுமே தவிர ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது கோல்டில். கடன் வாங்குறாங்க, கடன் வந்து இந்த கந்து வெட்டிக்கு போறாங்க. அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட கொடுத்து ஏமாறுறாங்க, சிட்டு போடுறாங்க, அந்த சிட்டு ஏமாந்து போறாங்க. ஸோ இது வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம்னா கூட அது ஓகே, கோல்டு வந்து விலை ஜாஸ்தியா இருக்கு அதனால நம்ம இந்த வாட்டி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்கிறது இல்லை. கண்டிப்பா கோல்டு வாங்கணும், ஒரு கல்யாணம்னா இவ்வளோ பவுன் போட்டே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷருக்கு வராங்க. ஸோ அது வந்து பேசிக்கா அவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. பட் ஏன் இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது புரியல. அது வாட் எக்கானமி, கோல்டுல இவ்வளோ ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விலையேற்றத்தை வந்து நம்ம பார்த்ததே இல்லை. அதாவது இப்போ கோல்டுனா ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலைசர் எதுக்காகனா ப்ளஸ் பண்ணி பணம் எடுப்போம். இப்போ எமர்ஜென்சிக்கு எடுக்கிறது வேற எதில் இன்வெஸ்ட் பண்ணால், வேற என்ன மாதிரி பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு மாற்றம் வந்து எதுவும் கிடையாது. கோல்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன்.
ஆனால் விலை அதிகமாக இருக்கே, நம்மளால பண்ண முடியல இல்லையா இப்போ? பண்ண முடியல, நம்ம சக்திக்கு எவ்வளோ வந்து சேர்க்க முடியுமோ சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்காம 50 பவுண்ட் டார்கெட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு 5 பவுன் இருந்தாலும் நம்ம வந்து அதை உடனே லிக்விடேட் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு கோல்டு வந்து ஈஸியான ஆப்ஷன். தங்கம் வாங்கி வைக்கிறது ஒன்றும் அவசரத்துக்கு அடகு வைக்கிறதுக்கு தான், இல்லைன்னா ஏதாவது விற்று அந்த டயத்தில் ஏதாவது பணத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான். அதே சேம் நம்ம லேண்டிங் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனையே கிடையாது. வர்ற டிஜிட்டல் கோல்டெல்லாம் ஒர்த்தா சார்? டிஜிட்டல் கோல்டு ஒர்த்து தான், வாங்கலாம். ஆனால் அந்தளவுக்கு இப்போ தான் சேம் ரேட்டு தானே, என்ன அதில் வந்துட்டு உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி கண்டிப்பாக டிஜிட்டல் கோல்டு ஒர்த்து தான். அரசாங்கமே இதை வந்து வாங்கி அவங்களே வந்து தங்கத்தை சேல் பண்ணலாம். ஸோ இது ப்ரைவேட்டு இதுக்கு போகாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போகாமல் அது எப்படி இப்போது நம்ம பெட்ரோல் விலை ஏறுதுன்னா நம்ம கச்சா எண்ணெய் விலை இதில் உயர்வாக இருக்குது, அதனால தான் ஏறுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அதே இதை வந்து பெட்ரோலை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ அது மாதிரி இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்க விலை எல்லாம் முதலீடு செய்கிறாங்க, அதனால் ஏறுதுன்னா அது மத்திய அரசாங்கம் தான் செய்ய முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. பெட்டர் வந்து கோல்டு கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் தான்.